ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருமந்திரம் 3ஆம் தந்திரத்துல அட்டமா சித்தியில வசித்துவம் பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி பார்த்த அட்டமா சித்திகள்ல உள்ள ஒவ்வொரு சித்திகளா ஒரு தடவை திரும்ப பார்த்துட்டு இன்னைக்குரிய சித்தி பார்க்கலாம். முதல் சித்தி அனிமா சித்தி, அணுவினுடவும் சிறிய அணுவாக மாறக்கூடிய சித்தி. இரண்டாவது சித்தி லஹிமா, லேசாக மாறக்கூடியது, காற்றுள்ள மின்னல் கொடி போல கலந்து அசையக்கூடிய தன்மை உடையது லஹிமா சித்தி. மூன்றாவது மகிமா சித்தி, விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய சித்தி. இந்த அண்டங்களை விடவும் பெரிய உருவமாக மாற்றி அண்டங்கள் அனைத்தையும் பார்க்கக்கூடிய சித்தி. பிராப்தி, விரும்பியதை எல்லாம் அடையக்கூடிய சித்தி. நம்மளுடைய கண்களால எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாத்தையும் அடையக்கூடிய சித்தி. கரிமா, நம்மளுடைய எடையை அதிகப்படுத்திக்கக்கூடிய சித்தி. பிராகாமியம், அனைத்து இடத்திலும் நிறை பொருளாக இருக்கக்கூடிய சித்தி. ஈசத்துவம், இதான் கடைசியா நாம பார்த்தோம். முத்தொழிலையும் செய்யக்கூடிய ஆற்றல் கூட தமக்கே வரக்கூடிய சித்தி. அதுதான் எப்படி பார்த்தோம். அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கணும்னா சக்தியினுடைய திருவருள் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த சக்தி மெல்ல இறங்கி நம்ம உடலுக்குள்ள வரும்போது நமக்குள்ள அந்த படைத்தல், காத்தல், அழித்தல் 3 தொழில்களுமே நடக்கும். அப்ப அந்த சக்தியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதோட முடிந்தது. இப்ப கடைசி சித்தி வசித்துவம். வசித்துவம்னா வசியம் அப்படிங்கிற அந்த சொல்லுல இருந்து வந்ததுதான் வசித்துவம். அப்ப வசியப்படுத்துறது, வசியம் பண்றாங்க அப்படின்னாலே நமக்கு என்ன புரியும்னா, இப்ப நமக்கு ஏதாவது ஒரு பொருள் பிடித்திருக்கு, யாராவது ஒரு நபரை நமக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க நமக்கே அடிமை ஆயிக்கிற மாதிரி, அவங்கள நமக்கு நாமே மயக்கி வச்சுக்கிற மாதிரியான ஒரு குணம் தான் வசியப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல வசித்துவம்ங்கிற சித்தி கிடைக்கும்னா அந்த அவங்களே போய் எல்லா பொருளையும் தனக்கு ஏத்த மாதிரி வசியம் படுத்திக்குவாங்கன்னா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாத்தையும் பற்ற விட்டு நீங்கி தானே இந்த சித்தி எல்லாம் அடைந்திருக்காங்க. அப்ப கடைசி சித்தி வரும்போது எப்படி அவங்களுக்கு அந்த மற்ற பொருள் மேல ஆசை அது தனக்கு அடிமையாகணும் அப்படின்னு வசியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்னா வராது. அப்ப வசித்துவம்னா என்ன பொருள்னா, இறைவன் நம்மளை வசியம் செய்து கொள்ளுவது, இறைவன் நம்மள அவர்கிட்ட நாம அடியவர்கள் போல அவருடைய திருவடியை அடைந்து விடுவது, அதுதான் வசியம். அவர் நம்மளை வசியப்படுத்திடுறாரு, இல்லைன்னா நாம அவருக்கு வசியப்பட்டு போயிடுறோம். அதுதான் வசித்துவம். வசி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா, வசியம்னா அடிமையா அப்படியே அவங்க கிட்ட மயங்கி போறது வசியம்னா. வசி அப்படின்னா வசித்தல். ஒரு ஒரு வீட்டுல நாம வசிக்கிறோம் அப்படின்னாலும் அத வசின்னு தான் சொல்லுவோம். நீங்க எங்க வசிக்கிறீங்க, நான் வசிக்கிற ஊர் இப்படி அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. அப்ப வசினா நாம வசிக்கக்கூடிய இடம். இப்ப இந்த உடல் எது அப்படின்னா, இந்த ஆன்மா வசிக்கக்கூடிய இடம் இந்த உடல். அப்ப வசித்துவம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பனாலும் நான் என்னுடைய இந்த வசிப்பிடத்தை விட்டு நான் நினைச்ச இடத்துக்கு நான் போய்க்க முடியும். எப்ப வேணாலும் நான் நினைச்ச இந்த வீட்டுக்குள்ள நான் வசியம் பண்ணிக்க முடியும். அப்ப நான் நினைச்ச இடத்துக்கு நான் போய் வருவதுதான் வசித்துவம். அப்ப அந்த மாதிரியான ஒரு சித்தி கிடைக்கிறது தான் வசித்துவம். அது எப்ப கிடைக்கும்னா, இறைவனுடைய திருவடி நமக்கு கிடைக்கும் போது நம்ம நினைக்கிற இடத்துக்குலாம் நாம போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தன்மை கிடைக்கும். அதுதான் வசித்துவம்.
இப்ப இத நம்ம எப்படி புரிந்துக்கலாம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சித்திகள்லயே நமக்கு இந்த உலக பற்று எல்லாம் போயிடுச்சு. பற்றற்ற நிலைக்கு வந்துட்டோம். இறைவன மட்டுமே சிந்திக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம். அந்த ஒளிய வாங்கி ஒளி உடலா மாற்றக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம். அப்ப நமக்கு இப்ப எது மேல அந்த வசித்துவம் வரும் அப்படின்னா, இறைவனுக்கு நிகரான ஒரு தன்மை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, நமக்கு அடுத்து என்ன குணம் வரும்னா, இப்ப இறைவனுடைய குணம் என்ன? இறைவனுக்கு எந்த தேவையுமே இல்ல. ஆனா, இந்த பசுக்கள் வந்து பாசத்துல இருந்து கஷ்டப்படுதே, அது அறிவுள்ள பொருள், இந்த அறிவற்ற பொருளோட இணையக்கூடாது அப்படின்னு சொல்லி, இந்த ஆன்மாக்கள மீட்டெடுக்கிறது தான் ஈசனுடைய வேலை. அப்ப நமக்கு வசித்துவம் கிடைத்த பிறகு, நமக்கும் என்ன குணம் வரும்னா, மற்றவங்களுக்கு இந்த பக்குவம் வரட்டும். அவங்களும் நம்மள மாதிரி இறைவனுடைய திருவடிய போய் அடையட்டும். அதற்கான எண்ணம், அதற்கான முயற்சி தான் வந்து வசித்துவத்துல நடக்குமே தவிர, எந்த பற்றும் இருக்காது. எதையும் அடையணுங்கிற எண்ணம், எதையும் தனக்கு மயக்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்காது. மற்ற ஆன்மாக்களுக்கு பக்குவம் தரக்கூடிய ஒரு நிலையாதான் வசித்துவம் இருக்கும். இப்ப இத நாம எப்படி புரிந்துக்கலாம்னா, சில நேரங்கள்ல நம்ம இந்த ட்ரெக்கிங்லாம் போகும்போது, அங்க ஆள் நடமாட்டமே இருக்காது. நமக்கு பயமா இருக்கும். அ ஒரு பதட்டத்தோடயே நம்ம போகும்போது, திடீர்னு அந்த காட்டுக்குள்ள, அந்த மலைக்குள்ள எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. ஒரு நாய் வந்துரும். அந்த நாய்க்கு நம்ம பார்த்து பயப்படுவோம். ஆனா, அது ஒண்ணுமே செய்யாது. ரொம்ப சாந்தமா இருக்கும். நம்ம நின்னோம்னா அதுவும் நின்றும். நம்ம நடந்தோம்னா அதுவும் நடக்கும். கடைசி வரைக்கும் அது கூடயே வரும். நமக்கு தண்ணி தாகம் எடுக்கும். நம்ம தண்ணி குடிப்போம், இது பண்ணுவோம். அது ஒண்ணுமே செய்யாது. அது அது பாட்டுல நம்ம கூடயே வரும். அங்க போய் நம்ம ரீச் ஆயிட்டோம், சாமி பார்த்துட்டு இருக்கோம்னா, அது அந்த இடத்துல அது பாட்டுல உட்கார்ந்திருக்கும். அப்புறம் நம்ம இறங்கும்போது அது இறங்கி வரும். அப்புறம் நம்ம கிட்டத்தட்ட இறங்கி முடிக்கும்போது பார்த்தோம்னா, அந்த நாயே இருக்காது. அப்ப நெறைய பேர் என்ன சொல்வாங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு உதவி செய்றதுக்காக தான் சில சித்தர்கள் வந்து இந்த மாதிரி வருவாங்க. இல்ல சில இடத்துல நமக்கு வந்து அ பாதை தெரியாம இருக்கும்போது, ஏதோ ஒரு விதத்துல ஒரு பட்டாம்பூச்சி போறத பார்த்துட்டு, இங்கிட்டா இருக்குமோன்னு நம்மள அறியாம போவோம். இல்ல ஒரு பாம்பு அந்த பக்கம் போன உடனே நம்ம பயந்துட்டு இந்த பக்கம் மாறுவோம். ஏதோ ஒரு விதத்துல யாராவது வந்து நமக்கு ஒரு வழி சொல்ற மாதிரி இருக்கும். இது நம்ம நெறைய விஷயங்கள்ல அ உணர்ந்திருப்போம். அது எல்லாமே என்னன்னா, அந்த வசித்துவம் பெற்றவர்கள் வந்து இந்த ஆன்மாக்கு ஒரு துன்பம் வருது. அப்ப அவங்க வந்து அத ஒரு இறை நம்பிக்கையோட உணர்ந்து செய்றாங்க. அது இந்த ட்ரெக்கிங் இல்ல எதுவா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உண்மையிலே அந்த ஒரு தேடல் இருக்கு, ஒரு தாகம் இருக்கு, இறைவன அடையணுங்கிற எண்ணம் இருக்குன்னா, அந்த மாதிரி அவங்க வந்து எந்த இடத்துலனாலும் சரி, அவங்க தோன்றி நமக்கு வந்து ஒரு காட்சி கொடுத்து, ஏதோ ஒரு விதத்துல நமக்கு ஒரு வழி காமிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க நெனச்ச இடத்துக்கு வந்து, அந்த இடத்த அவங்களுக்கு தக்க மாதிரி வசியம் பண்ணிக்கிறது தான் வந்து வசித்துவம். இது நம்ம ந நெறைய விஷயங்கள்ல நம்ம காலையில தான் யோசிச்சிருப்போம். நம்ம கிளாஸ்லயே கூட சாந்தி மிஸ் ஒரு நாள் சொன்னாங்க. நாங்க காலையில தான் ஒரு படம் பார்த்தோம். அதுல வந்து டைம் டிராவல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் எப்படி இருக்கும் என்னன்னு வீட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு சாயந்தரம் கிளாஸ்ல பார்த்தா, "நீ ஏன் அந்த 11 டைமென்ஷன் பத்தி எடுக்குற? அதுல அந்த இதெல்லாம் சொன்ன. ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம காலையில யோசித்தோம். அதுக்கு பதில் சாயந்தரம் கிடைச்சிருச்சுன்னு." அப்ப நமக்கு உண்மையிலே ஒரு தேடல் இருக்கும்போது, யார் மூலமாவது ஏதாவது ஒரு விதத்துல அதற்கான பதில வந்து யார் குடுப்பான்னா, இந்த வசித்துவம் பெற்றவர்கள் குடுப்பாங்க. அது எது மூலமா வேணாலும் குடுப்பாங்க. இத நம்ம நல்லாவே உணர்ந்திருப்போம். இப்ப நம்ம என்ன சொன்னோம், இன்னையோட வசித்துவம் முடியும். திங்கட்கிழமை கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுல நீங்க இந்த மாதிரி எல்லாம் உணர்ந்த கருத்துக்கள வந்து நீங்க பகிர்ந்துக்கோங்க. ஆச்சரியமா இருக்கும். நமக்கு அனுபவம் நடக்கலைனாலும், வேற சில எழுத்தாளர்கள் அவங்களுக்கு நிகழ்ந்த அனுபவங்கள சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்துல ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இதெல்லாம் பார்த்திருப்போம். அது எல்லாமே நீங்க பகிர்ந்துக்கோங்க. சரி, இப்ப பாடலுக்குள்ள வரலாம். அப்ப இந்த வசித்துவம் அப்படிங்கிற இந்த சித்தி வந்து எப்ப நமக்கு கிடைக்கும்? இப்ப என்ன பார்த்தோம், அந்த அனிமா சித்தி எல்லாம் எப்ப வரும்னு பார்த்தோம். நம்ம அந்த அட்டாங்க யோகத்துல பயிற்சி பண்ணி,
நம்மளுடைய குண்டலினி ஆற்றல் மேல போனாலே அந்த அனிமா சித்தி கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து அந்த லஹிமா சித்தி நம்ம எப்ப கிடைக்கும்னு பார்த்தோம். இந்த அனிமா சித்தி கிடைத்ததுக்கு அப்புறமும் அதை எந்த தவறான விதத்திலையும் பயன்படுத்தாம 5 ஆண்டு காலம் நம்ம அந்த புருவ மத்தியிலேயே இருந்து நம்ம தியானிக்கும் போது லஹிமா சித்தி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆஹ் அந்த மகிமா சித்தி, அந்த விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய சித்தி, அது அதுக்கு அடுத்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுலயும் நாம அடுத்து ஓராண்டு காலம் அந்த புருவ மத்தியிலேயே இருந்து நாம தவம் செய்யும் போது கிடைக்கும்னு பார்த்தோம். அடுத்து பிராத்தி அப்படிங்கிறது நம்மளுடைய கண்கள் மூலமா எல்லாத்தையும் அடையக்கூடியது. அதற்கு நம்ம இன்னும் அந்த உச்சி வாசலுக்கு சென்று அந்த 10வது வாசல் வழியாக நாம நின்று பார்க்கும்போது நமக்கு அனைத்தும் கிடைக்கும். அப்ப அங்க மேல போறோம்னு பார்த்தோம். அடுத்து அந்த கரிமா சித்தி, அந்த சித்தி நம்ம என்ன பார்த்தோம், அங்க இருந்து நமக்கு மேல இருந்து வரக்கூடிய அந்த ஒளிய வந்து நாம வாங்கிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த கரிமா சித்தி கிடைக்கும்னு பார்த்தோம். அடுத்து பிராகாமியம் அப்படிங்கிற சித்தி தான் அந்த ஒளி நம்ம உடலுக்குள்ள இறங்குறது. இந்த வாசல் திறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு இருட்டான ரூம்ல ஒரு செங்கல் எடுத்துட்டோம்னா அந்த லைட் உள்ளேயும் வெளியேயும் வருது அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா? அந்த நிறைவு தன்மை அது கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த பாடல்ல தான் என்ன பார்த்தோம், சக்தி துணை புரிவாள், அருள் சக்தி தான் நமக்கு அடுத்து அந்த ஈசத்துவம்ங்கிற சித்திய வந்து கொடுப்பா அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த சக்தியானவள் அந்த நிலவு ஒளி போல நமக்குள்ள இறங்கி வந்து நம்மள வந்து அவள் கூட இணைத்து கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு சித்தி மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப ஈசத்துவத்துல நமக்கு வந்து சக்தியினுடைய அருள் கிடைச்சிருச்சு. சக்தியும் நாமளும் ஒன்னோட ஒன்னா இணைந்து நிற்கக்கூடிய ஒரு தவ நிலைக்கு நாம இருந்தோம் ஈசத்துவம்ல. அப்ப வசித்துவம் சித்தியும் யாரால கிடைக்கும் அப்படின்னா சக்தியால தான் கிடைக்கும். ஏன்னா இப்ப சக்தி கூட தான் நாம இருக்கோம். சக்தி தான் இனி கூட்டிட்டு போய் அடுத்த சித்திக்கு நம்மள இறைவனுடைய திருவடிட்ட விட போறாங்க. இறைவனுடைய திருவடியில சேர்த்த பிறகுதானே இறைவனுக்கு நாம வசியமாவதும் இறைவன் நம்மள வசியப்படுத்துவதும் நடக்கும். அதுக்கு நம்மள அழைத்து செல்லக்கூடியவள் அருள் சக்தி. அப்ப வசித்துவத்திலையும் நாம சக்திய பத்தி தான் வந்து பார்க்க போறோம். பார்க்கலாம். 688வது பாடல். மெய்ப்பொருளாக விளைந்தது ஏதெனில் நற்பொருளாகிய நல்ல வசித்துவம் கைப்பொருள் ஆக கலந்த உயிர்க்கு எல்லாம் தற்பொருள் ஆகி தன்மையன் ஆகுமே. மெய்ப்பொருளாக அப்படின்னா இந்த இந்த மெய்னா நம்ம உடலையும் சொல்வோம், உண்மைன்னு சொல்வோம். ஆனா இந்த மெய்ய நம்ம ஆரம்பத்திலேயே இருந்து என்ன பாக்குறோம், இந்த உடல் வந்து மாயையால ஆன உடல், இது வந்து உண்மை கிடையாது, இது என்னைக்கு இருந்தாலும் அழிந்து விடும். உள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி தான் அழியாதது. அதனால இந்த உடலை விட்டுட்டு அதை போய் பற்றணும். உடல் வந்து பொய் பொய் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதற்கு தான் பேர் என்னன்னா மெய். ஏன்னா இந்த மெய்ப்பொருள் அடையிறதுக்கு நமக்கு துணை செய்யக்கூடிய இந்த பொய்யான இந்த உடலுக்கு தான் மெய் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். இப்ப அந்த மெய்ப்பொருள் ஆகனா இந்த இந்த உடலே இறையாகவும் இந்த பொய்யான இந்த உடலே மெய்ப்பொருளாகவும் விளைந்தது, மாறியது. இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பொய்யான உடலா மாயையிலால வந்த உடலா இருந்தது. எப்ப நம்ம அந்த மெய்ப்பொருளை உணர்ந்துட்டோமோ அதுக்கப்புறம் இந்த உடலே மெய்ப்பொருளாகவும் விளைந்தது. ஏதெனில் அது என்னவென்றால் நற்பொருள் ஆகிய நல்ல வசித்துவம். நற்பொருள்னா இருக்கிறதுலே நல்ல பொருள், மேலான பொருள், உயர்ந்த பொருள் அப்படின்னா அந்த 8வது சித்தியான இந்த நற்பொருள் ஆகிய நல்ல வசித்துவம். வசித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்தி நமக்கு கிடைக்க பெற்றதாலதான் இந்த பொய்யாகிய இந்த உடல் மெய்ப்பொருளாக நமக்கு விளைந்தது. கைப்பொருள் ஆக கலந்த உயிர்க்கு எல்லாம். கைப்பொருள் அப்படின்னா நம்ம கையில ஒரு பொருள் இருக்கு, ஒன்னு இந்தா உனக்கே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம விரும்பியபடி எல்லாம் வச்சுக்குவோம். அதே மாதிரிதான் நமக்கு ஒரு கைப்பொருளாக நாம விரும்பக்கூடியது அனைத்தையும் செய்யும்படியாக ஒரு பொருள் ஆக கலந்த உயிர்க்கு.
அது அது என்ன பொருள்? கைப்பொருளாக நமக்குள்ள கலந்து உயிருக்கு உயிரா இருக்கக்கூடியதுன்னா, அதுதான் அந்த சிவன், அந்த பொருள். எல்லாம் தற்பொருள் ஆகிய அந்த பொருள் நமக்கு கிடைத்த பிறகு, எல்லாமே அவனாகவே மாறிருச்சு. தற்பொருள்னா எல்லாமே. ஆகிய தன்மையனாகுமே. எல்லாமே சிவமயமான அந்த தன்மை கிடைக்குமே. அப்ப வசித்துவம் நமக்கு கிடைத்திருச்சு அப்படின்னா, எல்லாமே சிவப்பொருளாகவே மாறக்கூடிய அந்த நிலை கிடைக்கும். அதுவும் எப்படி கிடைக்கும்னா, நாம விரும்பியபடி நமக்கு கைப்பொருளாகவே கிடைக்கும். திரும்ப பார்ப்போம். மெய்ப்பொருளாக விளைந்தது ஏதெனில், மெய்யாகிய இந்த உடலை கொண்டு மெய்ப்பொருளாகிய அந்த இறைவனை நாம உணர்ந்த பின் அதனால் கிடைப்பது யாதெனில் நற்பொருளாகிய நல்ல வசித்துவம். இந்த அட்டமா சித்திகளிலேயே மிக உயர்ந்த சித்தியாக கருதக்கூடிய வசித்துவம் ஆகிய சித்தி கைப்பொருளாக கலந்த உயிர்க்கு எல்லாம் நாம் விரும்பும்படியாக நமக்கு அது கிடைக்கவே அது நம்முடன் கலந்து உயிருக்கு உயிராக இருக்கும் நிலையில் தற்பொருளாகிய தன்மையன் ஆகுமே. தற்பொருளாக சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானுடைய தன்மையாகவே அனைத்தும் தோன்றக்கூடிய நிலை கிடைக்குமே. அப்ப வசித்துவம் கிடைத்தா நமக்கு எல்லா பக்கமும் சிவமயமாக இருக்கும். இததான் இந்த முதல் பாடல்ல சொல்லியிருக்காரு. 689வது பாடல். தன்மயதாக தலைத்த பகலவன் மென்மையது ஆகிய மெய்ப்பொருள் கண்டிடின் பொன்மயதாக புலன்களும் போயிட நன்மையது ஆகிய நற்கொடி காணுமே. தன்மயதாக, தன்மயமாகனா அந்த சிவத்தினுடைய அருள் பெற்றுட்டோம். நம்மளுடைய கைப்பொருளாக நாம விரும்பியபடி சிவனே வந்து கிடைத்துட்டாரு. அப்ப தன்மயதாக அப்படின்னா நான் வேறு அவன் வேறுன்னு சொல்ல முடியாதபடி அவனும் நானும் ஒன்றாக ஒரு தன்மையதாக நாம மாறுகையில் தலைத்த பகலவன், தலைத்த அப்படின்னா தலைத்து வரக்கூடிய, பகலவன்னா சூரியன், சூரியன் ஒளி போல பிரகாசமா மேல் எழும்பி வரக்கூடிய மென்மையது ஆகிய, மென்மையதுனா மேலான நுண்மையான பொருளாகிய மெய்ப்பொருள் கண்டிடின், அத்தகைய மெய்ப்பொருள் தான் யாரு? சிவபெருமான். அவரை கண்டிடின், அவரை கண்டிட பொழுது, அதாவது எப்படி ஒரு சூரியன் வந்து மேலே எழும்பி வருமோ அதுபோல மென்மையான மேலான ஒரு நுண்ணிய பொருள் அது உண்மை பொருளாக வரும்போது அதை காணும்போது பொன்மயதாக, பொன்மயம் அப்படின்னா பொன் ஒளி போல இருக்கிறது. புலன்களும் போயிட, அந்த அந்த பொன்னொழி வந்ததும் என்ன ஆகுதுன்னா புலன்கள் எல்லாம் நம்ம கிட்டதான் இருக்கு. ஆனா இவ்வளவு நாள் இந்த புலன்கள் எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாயையை காட்டக்கூடிய புலன்களாகவே இருந்துச்சு. அது எல்லாம் போயிடுச்சு. அந்த அந்த புலன் எல்லாம் நீங்கிடுச்சு. நன்மையது ஆகிய நற்கொடி காணுமே. அப்ப நமக்கு நன்மை எதுனா எது நன்மைன்னு இப்பதான் காட்ட போகுது. இவ்வளவு நாள் அந்த ஐம்புலனும் மாயையை காட்டிட்டு இருந்துச்சு. இப்ப நன்மையை காட்ட போகுது. அது எதுனா நற்கொடி காணுமே. நற்கொடி அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது சக்திய தான் நமக்கு காட்ட போகுது. எதனால அந்த இடத்துல நற்கொடின்னு காட்டுறாங்க? இதுக்கு முன்னாடி எல்லாம் சக்திக்கு வந்து பலவிதமான பொருள் கொடுத்திருந்தாரு. நாயகி இதெல்லாம் கொடுத்திருந்தாங்க. இப்பதான் தடவை நற்கொடி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல கொடி அப்படிங்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரு முல்லை கொடி, ஒரு பிச்சிப்பூ கொடி இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அது எப்படி படரும்னா அதுக்கு வந்து ஒரு கொம்பு இருக்கணும். ஒரு ஒரு குச்சி ஏதாவது ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சிருப்போம். அததான் இது வந்து சுத்தி அழகா வரும். இப்ப நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியும்னா நமக்கு அந்த கொடி மட்டும்தான் தெரியும். அது எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு பச்சையா இருக்கு, எப்படி பூத்து இருக்கு, எவ்வளவு வாசமா இருக்குன்னு அந்த கொடி தான் நமக்கு அழகா தோன்றும். அந்த உள்ள இருக்கிற அந்த
கம்பு வந்து யாருக்குமே தோன்றாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த கம்பு தான் வந்து சிவபெருமான். அவருடைய தன்மை வந்து எதையும் தேடி வேண்டியதில்ல. தன்னை தேடி வர்றவங்கள அவர் வந்து காத்துக்கிறாரு. அந்த மாதிரி தான் இருக்காரு. இந்த சக்தி தான் என்ன பண்றாங்க, ஆன்மாவ அழைத்து வந்து அவரோட இணைத்து அந்த கொடி போல அ பின்னக்கூடிய தன்மையில இருக்காங்க. நம்ம விரும்புறது அந்த கொடிய தான் விரும்ப போறோம். ஏன்னா, அந்த கொடி தான் எப்படி படரணும்னு நமக்கு சொல்லிக் குடுக்க போகுது. எப்படி திருவடிய அடையணுங்கிறத சொல்லிக் குடுக்க போகுது. அப்ப அந்த நற்கொடி அப்படிங்கிறது சக்தியானவள் எவ்வாறு நம்மள திருவடிக்கு அழைத்து செல்ல போகிறாள் அப்படிங்கிறத சொல்றதுனால இந்த இடத்துல நற்கொடி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்னொரு விதமா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம உடல்ல எது வந்து கொடி போல இங்கிட்டும் அங்கிட்டும் படர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய வலது சுவாசமும் இடது சுவாசமும் படர்ந்துகிட்டு இருக்கு. அதுல எது வந்து அந்த கொம்பு போல இருந்து துணை செய்யுது அப்படின்னா, சுழுமுனை நாடி தான் நடுவுல இருந்து இந்த 2 கொடிகளும் படருவதற்கு வந்து துணை செய்யுது. எப்ப அந்த 2 கொடிகளும் படர்ந்து முடியுதோ, அப்ப நமக்கு அந்த சக்தியினுடைய அருள் வந்து கிடைக்கும். அப்ப இந்த நற்கொடி அப்படிங்கிறது, நம்ம இந்த இடது நாசி பயிற்சி வழியாக அந்த சக்திய அடையிறதுனால, அந்த நற்கொடி அப்படிங்கிறதும் சக்திய குறிக்குது. நற்கொடியை காணுமே அப்படின்னா, நம்மளுடைய புலன்கள் இவ்வளோ நாள் மாயையை கண்ட புலன்களா இருந்தது. இப்போ பொன்மயமாகி அந்த நற்கொடியாகிய அந்த சக்திய காணக்கூடிய புலன்களாக மாறப்போகுது. இது எப்ப கிடைக்கும்? நமக்கு அந்த வசித்துவமாகிய சித்தி கிடைக்கும்போது நமக்கு இந்த இந்த நிலை இந்த நிலை வந்து கிடைக்கும். இன்னொருக்கு பார்க்கலாம். தன்மயதாக தலைத்த பகலவன். நாம் வேறு, சிவன் வேறு என்று பிரிக்க முடியாதபடிக்கு நாம உணர்ந்து இருக்கக்கூடிய அந்த தன்மையான நிலையில் தலைத்த பகலவன். எவ்வாறு ஒரு சூரியன் வந்து தலைத்து எழுந்து வருமோ அதுபோல மென்மையது ஆகிய மெய்ப்பொருள் கண்டிடின். இந்த மேலான மெய்ப்பொருளை நாம் கண்டு உணர்கையில் பொன்மயதாக புலன்களும் போயிட, அந்த பொன் ஒளி போல தோன்றி புலன்களை விட்டு நாம் நீங்கி இருக்க, புலன்கள் இருக்கும் ஆனா அது மாயையை காணாமல் நீங்கி இருக்கையில் நன்மையது ஆகிய நற்கொடி காணுமே. நமக்கு நன்மையை செய்யக்கூடிய நற்கொடியாகிய அந்த அருள் சக்தியை காண்பதற்கு அந்த புலன்கள் தான் துணை செய்யும். ஆனால் இப்ப அந்த புலன்கள் பொன்மயதாக மாறிய புலன்கள். இப்ப நம்ம அருள் சக்திய பார்த்துட்டோம். இப்ப அடுத்த பாடல் 690வது பாடல். நற்கொடி ஆகிய நாயகி தன்னுடன் அக்கொடி யாகம் அறிந்திடில் ஓர் ஆண்டு பொற்கொடி ஆகிய புவனங்கள் போய் வரும் கற்கொடி ஆகிய காமுகன் ஆமே. நற்கொடி இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா, நற்கொடினா யாருன்னு. இப்ப அந்த நற்கொடிய தான் சொல்றாங்க. நற்கொடி ஆகிய நாயகி, அவள் தான் தலைவி, அருள் சக்தி தான் நற்கொடி. நற்கொடின்னு சொல்லக்கூடிய அந்த நாயகி தன்னுடன், தன்னுடன்னா யார் கூட? நம்ம கூட தான். நம்ம தான் இப்ப வசித்துவத்துக்கு தயாராகி மேல போயிட்டோம் இல்லையா, அப்ப அவள் நமக்கு காட்சி தர்றா, நம்ம கூட சேர்ந்து இருக்கிறாள். அக்கொடியாம் அக்கொடி யாகம் அறிந்திடில் ஓராண்டு. யாகம்னா என்ன? நம்ம பயிற்சி செய்யறது, நம்ம தியானம் செய்யறது, அந்த இடத்திலேயே நம்மளுடைய சிந்தனையை வைத்து இருக்கிறது. அப்ப அந்த அக்கொடி யாகம்னா நமக்கு தான் தேவை, இறைவனுடைய அருள் தேவை, முக்தி தேவை, வீடு பேர் வேணும். அதனால நாம தான் யாகம் செய்யணும். அந்த நற்கொடிக்கு என்ன அவசியம் இருக்கு? அவளுக்கு ஒண்ணுமே தேவையில்லையா? அவ சிவனேன்னு சிவன்கிட்ட போய் இல்லாம நமக்காக அந்த கொடியும் சேர்ந்து யாகம் செய்கையில் அக்கொடி யாகம் தன்னுடன் அக்கொடி யாகம் நம்ம கூட சக்தியும் சேர்ந்து அந்த யாகத்திலேயே இருந்து நம்மள வந்து பாதுகாக்க அறிந்திடில் ஓராண்டு. அத எவ்வளவு நாள் நாம இத வந்து அறிந்து அந்த நிலையிலேயே தவம் செய்யணும்னா, ஓராண்டு காலம் நமக்கு அந்த வசித்துவம் கிடைக்க பெறக்கூடிய நிலைக்கு போன பிறகும், சக்தியை நாம கண்ட பிறகும், அந்த இடத்திலேயே நாம் ஓராண்டு காலம் யாகம் செய்கையில் பொற்கொடி ஆகிய புவனங்கள் போய் வரும்.
பொற்கொடி இவ்வளவு நேரம் நல்ல கொடியா இருந்தது, இப்போ பொற்கொடியா மாறிடுச்சு. பொற்கொடினா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 7வது சக்கரம் தான் பொற்கொடி. அங்க இருக்கக்கூடிய தாமரை தான் மேன்மையான தாமரை, 1000 இதழ் தாமரை, அந்த பொன்னொழி போல இறைவன் இருக்கக்கூடிய இடம். அப்போ பொற்கொடினா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்தியானவள் பொற்கொடி ஆகிய புவனங்கள் போய் வர நம்ம அந்த இடத்துக்கு அந்த சக்தியோட சேர்ந்து அந்த பொற்கொடினா இப்ப நம்ம அந்த இடத்துல நம்ம அடுத்த நிலைக்கு உயர்ந்துட்டோம். நற்கொடியில இருந்து கொடி யாகம் மூலமா பொற்கொடியாக நம்ம மாறிட்டோம். அப்ப புவனங்கள் எல்லாம் நம்மளால போய் வர முடியும். திருமூலர் சென்று வந்த மாதிரி என்னெல்லாம் அண்டங்கள் இருக்கோ அது என்ன எல்லாத்தையும் நாம போய் அந்த வசித்துவம் மாதிரி அந்த இடத்துல நம்ம அங்க வசிக்கக்கூடிய அந்த தன்மைக்கு நம்மளால மாற முடியும். கற்கொடி ஆகிய காமுக நாமே. இப்ப கற்கொடினா என்னன்னா கல் போன்ற கொடி. கல் போன்றனா ரொம்ப ஹார்டா அந்த கடுமை. இப்ப இது வரைக்கும் நம்ம கொடினா நம்ம கற்பனையா ஒரு பூ கொடிய வந்து கற்பனை பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல அது வந்து கற்கொடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், கரிமா சித்தில ஒரு இது எடை கூடணும்னா அதிகமான ஒளிய அது உள்வாங்கிக்கிட்டே இருக்கும்போது அதனுடைய எடை அதிகமாகி அசைக்க முடியாத தன்மைக்கு வரும். அப்ப இவ்வளவு நேரம் பொன் கொடியாக இருந்து அந்த ஒளிய உள் வாங்கி வாங்கி இப்ப அது வந்து கற்கொடியாக மாறி காமுகன் ஆகுமே. காமுகன் அப்படின்னா சிவபெருமானுடைய இன்னொரு பெயர் தான் காமேஸ்வரன். அததான் வந்து காமுகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமேஸ்வரன் அப்படின்னா காமம் அப்படின்னா ஆசை, விருப்பம், அவற்றை எல்லாம் அடையக்கூடியவன் தான் காமேஸ்வரன், காமேசுரன். அப்ப அந்த காமேசுரனா நாம ஆயிடுவோம். அப்ப நம்ம எதெல்லாம் விரும்புறோமோ அதை எல்லாத்தையுமே நாம அடையக்கூடியது, அதாவது வசித்துவம் பண்ணக்கூடிய அதுதான் அந்த காமுக நாமே. நாம அப்படி மாறி விடுவோம். திரும்ப பார்க்கலாம். நற்கொடி ஆகிய நாயகி தன்னுடன், அந்த நன்கொடியாகிய தலைவியான அருள் சக்தியானவள் தன்னுடன் அந்த சித்து நிலைக்கு சென்ற அவருடன் அக்கொடி யாகம் அறிந்திடில் ஓராண்டு. அந்த நிலையிலேயே அக்கொடி அந்த சக்தியினுடைய துணை கொண்டு யாகம் செய்து அதே இடத்தில் அறிந்து ஓராண்டு காலம் தவம் செய்கையில் பொற்கொடி ஆகிய புவனங்கள் போய் வர. பொற்கொடிங்கிறது அடுத்த நிலைக்கு நாம உயர்ந்து செல்லும் போது மற்ற புவனங்கள் 7 உலகங்கள் அனைத்துக்கும் நாம் சென்று வரக்கூடிய அந்த நிலை கிடைக்கும் போது கற்கொடி ஆகிய காமுக நாமே. அந்த சிவந்த ஒளி அதாவது அதிகமான ஒளியை வாங்கிய அந்த கற்கொடியால் காமுகன் ஆகுமே. அந்த அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடிய அந்த காமேஸ்வரனின் தன்மை நாம் அடையலாமே. ஏன்னா இறைவனுக்கு அந்த காமுகன் அந்த குணம் இருக்கிறனாலதான் நம்ம எல்லாம் ஏன் கஷ்டப்படுறோம், நம்மள மாத்துவோமே அப்படிங்கிற ஒரு ஆசையினால, ஒரு காமத்தினால, ஒரு இச்சையினால, விருப்பத்தினால அவர் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து நமக்காக செய்யறாரு. அந்த காம குணம் இருக்கிறவன் தான் காமுகன். அந்த நமக்கும் அந்த ஒரு பக்குவமான ஒரு நிலை வந்து கிடைக்குமே. அடுத்த பாடல் 691வது பாடல். காமரு தத்துவமானது வந்த பின் பூமரு கந்தம் புவனம் அது ஆயிடும் மாமரு உன் இடை மெய்த்திடும் மானன் ஆய் நாமருவும் ஒளி நாயகம் ஆனதே. காமரு தத்துவம் அப்படின்னா இந்த வசித்துவம் அதுதானே நம்ம போன இதுலயே பார்த்தோம். காமுகன் நம்ம ஆசைப்பட்ட அனைத்தையும் தன் வயமாக்கி கொள்ளக்கூடிய அந்த குணம் நமக்கு கிடைத்த பின் காமரு தத்துவமானது வந்த பின். அப்ப நம்ம வசித்துவம்னா தவறாக புரிந்துக்க கூடாது. இந்த இடத்துல அவங்க எதையும் தனக்கு அடிமையாக்கிக்கணும், தன் வயமாக்கிக்கணுங்கிற எண்ணத்தோட அந்த காமரு தத்துவத்தோட அவங்க வரல.
இந்த ஆன்மாக்களும் நம்மள மாதிரியே பாச மலத்துல இருந்து விடுபடுறதுக்கு ஆசைப்பட்டு வரக்கூடியதுதான் அந்த காமரு தத்துவமானது வந்த பின், அந்த குணம் வந்த பிறகு. பூமரு கந்தம் புவனம் அது ஆயிடும். பூமரு கந்தம் அப்படின்னா, கந்தம்னா நறுமணம், வாசமா இருக்கிறது. பூமரு கந்தம்னா ஒரு பூவுக்குள்ள எப்படி அந்த வாசம் மறைந்து இருக்குமோ, அது அதுக்கப்புறம் எப்படி வந்து வெளிப்பட்டு விரிந்து தோன்றுமோ. இப்ப நம்ம ஒரு பூக்கடை வச்சிருக்கிறவங்க, சாயந்திரமா 4 மணிக்கு போயி மொட்டு பூவா பறிச்சுட்டு வந்துருவாங்க. அந்த மொட்டு பூல வந்து ஒரு வாசமும் இருக்காது. அப்படியே இருக்கும். அவங்க தண்ணி தெளிச்சு வச்சிருவாங்க. நைட் எல்லாம் அந்த பூ அப்படியே தான் இருக்கும். ஆ அதுக்கப்புறம் சாயந்திரமா அந்த பூவ வந்து கட்டி வைப்பாங்க. கட்டும்போதும் வாசமே வராது. அது மொட்டா அப்படியே இருக்கும். காலையில 7 மணிக்கு பார்த்தோம்னா, அந்த பூ நல்லா விரிந்து, அந்த வீடு ஃபுல்லா கமகமன்னு அந்த வாசம் வந்து இருக்கும். அப்ப இந்த வாசம் எப்ப இந்த பூவுக்குள்ள வந்துச்சு? 7 மணிக்கு வந்துச்சா? வரல. 7 மணிக்கு வாசம் வரல. ஆனா அதுக்குள்ள எப்ப வந்துச்சு? அது அந்த செடியில இருக்கும்போதே அந்த வாசம், அந்த பூவுக்கே உரிய வாசம் அதுக்குள்ள இருந்துச்சு. ஆனா பறிக்கும்போதும் அது தோன்றல. வீட்ல வந்து வைக்கும்போதும் தோன்றல. கட்டும்போதும் தோன்றல. நைட்டு தண்ணி தெளிச்சு வைக்கும்போதும் தோணல. ஆனா அது எப்படி காலையில வந்துச்சு? இவ்ளோ நாள் உள்ள இருந்தது எப்படி வந்துச்சு? அது மாதிரி தான் நமக்குள்ள இந்த இந்த தத்துவங்கள், இந்த சித்திகள் எல்லாமே இருக்கு. ஆனா அது வந்து வெளிப்படவே இல்ல. எப்ப அருள் சக்தி நமக்கு துணை செய்தாலோ, அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே வருது. அந்த மாதிரி தான். பூ, மரு, கந்தம், ஆ புவனம் அது ஆயிடும். எப்படி அந்த ஆ எல்லா பக்கமும் அது விரிந்து அந்த கந்தமானது, அந்த நறுமணமானது இருக்குமோ, மாமரு உன் இடை மேய்த்திடும் மானன் ஆய். மாமரு அப்படின்னா அந்த மிகப்பெரிய சக்தி. அப்ப நமக்கு அந்த நற்கொடியாக நம்ம கூடயே இருந்த அந்த சக்தி தான் இந்த இடத்துல மாமரு. அவளுடைய சக்தி தான் அந்த அருட்சக்தியா அது வந்து எப்படி அந்த மலர் வந்து டக்குன்னு அந்த வாசத்த பரப்பி காட்டுதோ, அதே மாதிரி அந்த சக்தி நமக்குள்ளே தான் இருந்திருக்கா. ஆனா அதற்கான தருணம் வரும்போது, அவள் அத வந்து தோன்றி மேய்த்திடும் மானனாய். ஆ அ அந் அந்த வெளிப்படுத்தும் போதுதான், அந்த வசித்துவம் அப்படிங்கிற தன்மையதாய் நமக்கு வந்து கிடைக்கப் பெறுகிறாள். நாமருவும் ஒளி நாயகம் ஆனதே. நாமருவும் அப்படின்னா, இந்த இடத்துல நாமருவும் அப்படிங்கிறது விளங்கும் விளங்கும் சக்தி. நமக்குள்ள அப்படி விளங்கக்கூடிய அந்த சக்தி தான் ஒளி நாயகம் ஆனதே. அவள்தான் ஒளிமயமாக அந்த சக்தி தான் அடுத்து நமக்கு அந்த நாயகன் கிட்ட சிவத்துக்கிட்ட கூட்டிட்டு போகக்கூடிய சக்தியாகவும் அவள்தான் இருக்கிறாள். அப்ப நமக்குள்ளயும் இப்ப அந்த பூ மொட்டு மாதிரி தான். நமக்குள்ளயும் அந்த சக்தி இருக்கா. அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது அவள் தோன்றுவாள். வசித்துவமாக தோன்றுவாள். அவள் தோன்றிய பிறகுதான் அந்த சிவத்துக்கிட்ட நம்மள அழைத்து செல்லக்கூடிய அந்த நிலை வந்து நமக்கு கிடைக்கும். காமரு தத்துவமானது வந்த பின், வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த காமருவான அனைத்தையும் ஆ ஆசைப்பட்டு அதை அடையக்கூடிய அந்த தத்துவ சித்திகள் நமக்கு கிடைத்த பின், பூமரு கந்தம் புவனம் அது ஆயிடும். ஒரு பூவிற்குள் மறைந்து இருக்கக்கூடிய மனமானது எப்படி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வெளி தோன்றி விரிந்து இருக்குமோ, அதுபோல அ இந்த புவனம் அனைத்தையும் அந்த அந்த நறுமணம் எப்படி சென்று கவருமோ, அதுபோல மாமரு உன் இடை மேய்த்திடும் மானன் ஆய். மாமரு அந்த மிகப்பெரிய அருள் சக்தியானவள் நமக்கு உள்ளாகவே அந்த மெய்த்திடும் அந்த உண்மையான அந்த மெய்ப்பொருளை அடையக்கூடிய அந்த வசித்துவ சக்தியாக நமக்குள் இருக்கையில், நாம் அருவும் ஒளி நாயகம் ஆனதே. அவ்வாறாக அந்த சக்தி நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அருட்சக்தி ஒளியான அந்த இத மட்டும் நான் கரெக்ட்டா வாசிக்கிறேன்.
வசித்துவம் கைவர பெற்றவரிடம் விளங்கும் சக்தியுடன் வேறுபாடின்றிவார்க்கு ரூபமான ஒளித்தன்மை பெற்று நாயகனாய் ஆகும். அப்ப அந்த அந்த சக்தி தான் நமக்குள்ள இருக்கு. அடுத்து அந்த நாயகம் யாரு அப்படிங்கிறது அடுத்த பாடல்ல வந்து தொடக்கமா வரும். அப்ப நமக்கு அந்த நாயகம் அப்படிங்கிறது அதுல நமக்கு வந்து புரியும். இப்ப நமக்குள்ள அந்த அருள் சக்தி வந்த உடனே நமக்கு ஒரு ஒளியாக அந்த நாயகம் அப்படிங்கக்கூடிய அடுத்த சக்தி கிட்ட நம்மள வந்து ஒப்படைக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதனுடைய தொடர்ச்சி அடுத்த பாடல்ல நாம பார்க்கலாம். இப்ப இந்த வசித்துவமும் எப்படி இருக்குன்னா, முதல் பாடல் மெய்ப்பொருள்னு ஆரம்பிச்சு தன்மையனா அப்படின்னு முடியுது. இரண்டாவது பாடல் தன்மையதான அப்படிங்கிறத ஆரம்பிச்சு வருது. அதுக்கு அடுத்த பாடல் அது அது முடிகிறது நற்கொடி காணுமே அப்படின்னு முடியுது. அடுத்த பாடல் நற்கொடி அப்படின்னு ஆரம்பிக்குது. அது எப்படி காமுகன் அப்படின்னு முடியுதோ காமுகன் ஆமே அப்படின்னு முடியுதா? அடுத்த பாடல் காமரு அப்படின்னு முடிஞ்சு நாயகம் ஆனதே அப்படின்னு முடியுது. இப்ப அடுத்த பாடல் நாயகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அப்படியே ஒன்னோட ஒண்ணு தொடர்ச்சியா வருது. அப்ப வசித்துவம் வந்து அப்படியே அது தொடர்ச்சியா இன்னும் கொஞ்சம் பாடல்கள் வந்து இருக்கு. நம்ம இப்ப இந்த வசித்துவம் வரைக்கும் நாம இப்போ ஓரளவு புரிந்துகிட்டோம். அதனால திங்கட்கிழமை கிளாஸ்ல வந்து இந்த சித்திகளை பத்தி ஒரு கலந்துரையாடல் மாதிரி திரும்ப ஒருக்க எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். நீங்களும் வந்து உங்களுக்கு வியப்பா இருந்த சித்தி அது எல்லாத்தையுமே நீங்களும் வந்து பகிர்ந்துக்கோங்க. இப்ப இதுல வந்து எதுவும் சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லையா? இப்போ ரொம்ப நாள் கழிச்சு எங்க அண்ணன் இன்னைக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்பதான் கடைசி நிமிஷம் தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதனால நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்னு தெரியாது. அண்ணா நீ பொதுவா ஏதாவது சொல்ல விரும்புறியா இல்ல இருக்கட்டுமா? மக்களே வணக்கம். நான் இப்பதான் வந்தேன். ம் நல்லா இருக்கீங்களா? எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ம் சரி. சொல்லு பிரியா, இன்னைக்கு என்ன பார்த்தீங்க? நீங்க முடிச்சிட்டீங்களா இதோட? ஆமா, வசித்துவம் 4 பாடல் மட்டும் பார்த்தோம். நாங்க என்ன பார்த்தோம்னு உனக்கு தெரியாது இல்லையா? அதனால நீ வேற எதுவும் ஜென்ரலா வசித்துவம் பத்தி சொல்றதுன்னா சொல்லலாம். வசித்துவத்துக்கு நீ எந்த அர்த்தம் சொன்ன? வசித்துவம் வந்து இறைவன் நம்மளை வசியப்படுத்துதல், அல்லது நாம இறைவன் கிட்ட வசியமாகுதல், அல்லது வசி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயர் வசிப்பிடம், இன்னொரு பொருள் வசிப்பிடம். நாம நினைக்கிற இடத்தை நாம வசிப்பிடமாக மாற்றிக்கக்கூடிய தன்மை பெறுவது. உதாரணம் வந்து இந்த இப்ப நம்ம ட்ரெக்கிங் போறோம்னா அந்நேரம் நம்ம பயப்படும் போது ஹெல்ப்புக்கு நம்மள அறியாம யாராவது வர்றது, இல்ல ஒரு நாய் கூட நம்ம கூட வந்து ஹெல்ப் பண்றது, அது எல்லாமே இந்த மாதிரி வசித்துவம் பெற்றவர்கள் நமக்காக இறங்கி வந்து ஒரு ஒரு அருள் சக்தி நமக்கு துணை செய்யறது, அந்த மாதிரி விளக்கம். சரி, ரைட்டு. அதான் அது வசித்துவம் அப்படின்னா வசியம் வசியம் செய்யும் சித்துன்னு சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி வசியம் பண்ணுவதற்காக ஒருத்தங்க இந்த பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. திருமூலர் சொல்வதெல்லாம் இல்லையா? அது வந்து வசிப்பது அப்படின்னா இந்த 3வது பாட்டு பாத்துட்டீங்களா இன்னைக்கு? மொத்தம் 4 பாட்டு பார்த்தோம். 3வது பாட்டுல வந்து அதோட அர்த்தம் வந்து எங்கனாலும் போய் அவரால் வசிக்க முடியும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? பரலோகத்துல எங்கனாலும் போகலாம்
அப்படின்ற மாதிரி. பொற்கொடி ஆகிய புவனங்கள் போய் வரும். எந்த புவனத்துக்கும் போகலாம் அப்படின்றதுதான். இந்த புவனங்கள் தான் வீடுகள். எங்கனாலும் போகலாம். போயிட்டு யாராவது கூப்பிடும் பொழுது திரும்பி அவங்களுக்கு வந்து பதில் சொல்லலாம். இதான் வந்து வசித்துவம் அப்படின்னா ஒரு வீடு. வீடு வேற, நரகம்ன்றது வேற. நரகம்ன்றது ஜெயில் மாதிரி. வீடுனா நீ எப்பனாலும் போகலாம். தேவைப்படும் பொழுது தேவைப்படுறவங்களுக்கு கதவை திறக்கலாம். அதான் வந்து வீடு பேரு அடைதல் அப்படின்ட்டு. அப்ப இந்த உலகத்துல, இந்த உலகத்தையும் தாண்டி இந்த அண்டத்துல எங்கனாலும் போய் 27 நட்சத்திரத்துல எங்கனாலும் போய் அவங்களால நட்சத்திரத்தையே வீடு கொண்டு வசிக்க முடியும். அதான் வசித்துவம். அப்படிதான் நான் பாக்குறேன். ஆமா. அதோட இன்னொன்னு என்னன்னா, 8 சித்து அப்படின்னா அது வந்து 8 வகையான சித்து அப்படின்ற ஒரு இது கிடையாது. அதாவது 8க்கு மேல ஒரு எழுத்தே கிடையாது. அந்த காலகட்டத்துல 8 தான். அதனால்தான் அதுக்கு பேரு எண். எண்ணுன்னா நம்பர். ஏன்னா 8க்கு மேல எண்ணுன்னா 8ன்னு அர்த்தம் இல்லையா? பதி, நென், சித்தி, சித்தர்கள் அப்படின்றோம் இல்லையா? இந்த 8 அப்படின்றதுதான் எண். அந்த 8 தான் இன்ஃபினிட். 8க்கு அப்புறம் எட்டிட்டோம் நம்ம. அதனால தான் இந்த இன்ஃபினிட்டோட சிம்பிளும் நம்ம 8ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. அப்ப இந்த 8 சித்தி அப்படின்றதுல இன்ஃபினிட் சித்தி அடங்கிருது. இந்த வசித்துவம்ன்ற ஒரு சித்தியிலேயே அவர் எங்கனாலும் வசிக்க முடியும். உன் மனசுக்குள்ள வசித்து அந்த எண்ணமா வந்து நீ ஒரு கேள்வி கேட்கிற, புரியல, வள்ளலார கூப்பிடுற, அவர் உனக்குள்ள எண்ணமா வருவா. அப்படி நீ வாடுக்க கூகுள்ல தேடுவ, என்ன வேற எந்தையாவது தேடுவ, இது வந்து நிற்கும். குமுதம் புஸ்தத்துல வேற ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டு இருப்ப, துணுக்கா எவனோ ஒருத்தன் என்னத்தையா நீ நினைக்கிறத இது பண்ணுவான். இப்படித்தான் யாருகிட்டனாலும் அவங்களால வசித்துவம் பண்ண முடியும். வசியமா உள்ள வந்து ஒன்ன வசியம் செய்ய முடியும். சரியா? அப்ப 8 சித்து அப்படின்றது 8 தான் இன்ஃபினிட். 8 அப்படின்றது. திங்கக்கிழமை வேணா மத்த ஒரு ஜெனரலா எல்லாத்தையும் வேணா பார்க்கலாம் பிரியா. முடிஞ்சா திங்கக்கிழமை வரேன். அந்த டைமென்ஷன் 0 to 11 டைமென்ஷன் சொன்னேன் மக்களுக்கு. ஆமா, அது அன்னைக்கு சொல்லியாச்சு. சரி, ஆமா, அதையும் கொஞ்சம் இன்டகிரேட் பண்ணு திங்கக்கிழமை. சரி மக்களே, பார்ப்போம். இன்னைக்கு லேட்டா வந்தனால ஒன்றும் பெருசா மைண்ட் உட்கார முடியல ஒரு பாயிண்ட்ல. நீங்க ஏதாவது பேசுங்க, கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா முடிக்கிறதுனா முடிச்சிருங்க. ஆமா, யாரோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. லிங்கேஸ்வரி, ரைட். ஆமா, அதாவது இந்த ஆக்டகன் சொல்றோம் இல்லையா, 8 8 8 தான் அட்டு. அட்டாங்கம் சொல்றோம் இல்லையா, அந்த அட்டு அட்டம் அதுல இருந்து வந்ததுதான் ஆக்டகன் அப்படின்றது. இந்த சிம்பிள் எல்லாமே 0ல இருந்து எல்லா சிம்பிளும் நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம். இந்த எண் கணிதம் எல்லாமே வந்து இந்த நியூமரிக்கல் எல்லாமே வந்து ரோமன் நியூமரிக்ஸ் இல்லைன்னா அரபிக் நியூமரிக்ஸ் அப்படின்ட்டு. அரேபியர்களுக்கு நம்ம எழுத்து கூட்டி சொல்லி கொடுத்ததே நம்ம தான். அரேபியர்களுக்கு பிஸ்னஸ்னா எப்படி பண்ண தெரியாது, என்ன தெரியாது, காசை வச்சு என்ன தெரியாது. ஆனா இங்க வந்து அவங்களுக்கு பொருள்களை வந்து பண்டமாற்றம் பண்ணும் பொழுது நம்ம தான் அவங்களுக்கு 1 2 3 சொல்லி கொடுத்தது.
அவங்க நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்டு போனதான் இந்த நம்ம இப்ப பயன்படுத்தக்கூடிய 1, 2, 3 இது எல்லாமே. இது 8 இது எல்லாமே நம்மளுடைய தமிழ் தமிழ்ல இருக்கக்கூடிய எழுத்து தான் எல்லா இடத்துலயுமே படிச்சிட்டு இருக்காங்க. சரியா? அதனாலதான் நம்ம தமிழ்ல எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப. எண்ணுனாலே 8ன்னு அர்த்தம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப. எண்ணும் 8ம் அப்படிதான் வந்து ஔவையாரும் சொல்லியிருப்பாங்க. ஆமா. எண்ணுக்கு அப்புறம் தான் எழுத்து, சவுண்டு எல்லாமே. இந்த சவுண்டே ஒவ்வொரு சவுண்டு தான் எழுத்தாகுது இல்லையா? ஆனா அந்த சவுண்டுக்கு பின்னாடி எண்ணு இருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சி அந்த நம்பர் அந்த ஃப்ரீக்வன்சி நம்பர்ல இருந்து வந்ததுதான் ஆ. அந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாடியும் நாதமும் விந்தும் இருக்கு. அது அந்த காலத்துல பார்த்து அதை வந்து அந்த எழுத்த வடிவு கொடுத்து வார்த்தையா சொல்லாவும் எழுத்தாவும் மாத்திருக்காங்க. ஆமா மக்களே. என் கணிதத்துல நம்ம தான் முன்னோடி. நம்ம சிறந்து வேணா இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா நம்ம தான் வந்து பயனியர்ஸ் ஆஃப் நியூமரிக்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜாதகம்னு சொல்றோம் இல்லைங்களா? 3 இது சும்மா பேசலான்றனால பேசிட்டு இருக்கேன், என்ன பேசுறேன்னு தெரியல. 3 இதுதான் நம்மளுடைய சொத்து. அது என்னன்னா மருத்துவம், தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம் சொல்றோம் இல்லையா? இந்த மூலிகை சாப்பிட்டா இந்த நோய் குணமாகும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஓகம். ஓகம்னா யோகா அப்படின்றோம். அதான் ஓகம். ஓகம்னா இந்த உடலால அந்த ஞானத்தை தேடுவது, சுத்த சுத்த விந்த போய் அடைய முடியும். அதுதான் ஓகம் அப்படின்றது. இந்த 3வது கலை அதுதான் வந்து இந்த பஞ்சாங்கம், இந்த ஜோதி இடம். இந்த 3மே நம்ம தமிழர்களோட சொத்து. ஆமா. இந்த 3ஓட பேஸுமே நாத விந்து. எந்த நாத விந்த வந்து இந்த துளசி சாப்பிடுது, எந்த ஸ்டாரோட லைட்ட இந்த மூலிகை சாப்பிடுது அப்படின்றது. அதே மாதிரிதான் அஸ்ட்ராலஜி அப்படின்றதும் நாத விந்து. ஒவ்வொரு பிளானட் நவ கிரகங்களும் 27 நட்சத்திரத்தோட நாத விந்து. அது எல்லாமே கால்குலேஷன் தான். அஸ்ட்ராலஜி எல்லாமே கால்குலேஷன் தான். சரியா? அதுக்கப்புறம் இந்த ஓகம் அப்படின்றது இந்த உடலை பத்தி, அதுவும் நாதவிந்து. இந்த நாதவிந்துவை எண்களை சொல்லியிருக்காங்க. உடம்புல இருக்கக்கூடிய ஆதாரங்களை சொல்லியிருக்காங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் மருந்துமா சொல்லியிருக்காங்க. 3 நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம தாய் மொழி தமிழ், அந்த தமிழ்ன்ற கண்ணாடியை போட்டுட்டேன்னா இந்த 3மே கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா புரியும். சரி மக்களே, பார்ப்போம், பேசுவோம். இது 3 தான் நம்மளுடைய சப்ஜெக்ட். சித்த மருத்துவமோ இல்ல ஆயுர்வேதமோ இல்ல பஞ்சபூதமோ, அப்புறம் யோகம், அதுக்கப்புறம் கொஞ்சமா அஸ்ட்ராலஜி. இதை பேஸ் பண்ணித்தான் நம்ம திருமந்திரமும் இருக்கும், மற்ற எந்த சித்தர்களோட இது படிச்சா இருக்கும். ஆமா, இது எல்லாத்தோட எல்லாமே நம்மளுடைய இதுல இருந்து போனதுதான். ரைட்டு, போதும் பிரியா இன்னைக்கு. சரிண்ணா. ஆமா, கடைசி நம்ம பேசுனது வந்து திருமணத்தோட சேர்ந்தது இல்லை, அதனால அதை வந்து நீ டெலீட் பண்ணிடலாம். நீ பேசுனதை மட்டும் போடு. ரைட். சரி பிரியா, பார்ப்போம்.
ஓம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.